ஒரு ஆல்பத்தில் ஒரு பாட்டு போட்டிங்கன்னா ஃபெமிலியர் ஆகிடுவாங்க. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, ஆனால் அது நிரந்தரம் அல்ல, இதுதான் நிரந்தரம். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. தம்பி கதை முடிஞ்சு போச்சுமா, உட்காரு. அதெல்லாம் நடக்கக்கூடாது, நான் ஜெபிக்கிறேன். ரைட். இப்போ இவருடைய வாழ்க்கையில் 32:1 32:2 32:2 காற்று வருதா, ஆனால் ஒதுக்காக இருப்பார். 2வது பெருவெள்ளம் வருதா, புகலிடமாக இருப்பார். 3வது வறண்ட நிலம் வருதா, நீர்க்காலாக இருப்பார். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. அதை சொல்லுங்க, இருப்பார் சொல்லுங்க, இருப்பார் சொல்லுங்களேன். காற்றிலே இருப்பார், பெருவெள்ளத்தில் இருப்பார், வறட்சியிலே இருப்பார், விடாய்த்த நிலையில் என்னோடு கூட இருப்பார். ஆமீன் சொல்லு, விளங்குது எல்லாருக்கும்? சொல்லுங்க, இருப்பார், இருந்தார், இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். ஆனால் இது அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். திரும்ப சொல்ல நம்புறேன். அடுத்த 2ஆம் வசனம் முடிங்க. 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஆமீன். அப்பொழுது காண்கிறவன் கண்கள், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எந்த உலகத்தில் குனிஞ்சு பார்க்கப்பட்டீங்களோ அதே உலகத்தில் கர்த்தர் உங்களை அண்ணாந்து பார்க்கிற கதிரை வைப்பார். ஆமீன், ஆமீன். அந்த 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 2ஆம் வசனத்தை திரும்ப எல்லாரும் சேர்ந்து படிக்க விரும்புகிறேன். 2ஆம் வசனம் என்னோடு சேர்ந்து எல்லாரும் பலமுறை படித்திருக்கிற வசனம்தான், ஆனால் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் அந்த வார்த்தையை பார்ப்போம். சொல்லுங்க, அவர், அந்த முதல் வார்த்தை கடைசி வார்த்தை, அவர் இருப்பார். சத்தமா சொல்லுங்க, அவர் இருப்பார். சொன்னீங்க, நான் எங்க இருக்கிறேனோ அங்கே அவர் வந்துடுறார். ஆமென். மனிதர்கள் கொடுமுடி உயர்வை தேடி போறாங்க, அவர் பள்ளத்தை தேடி போறார். ஆமீன். புரியுதா உங்களுக்கு? மக்கள் எப்படி? ஹலோ, நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க, மாப்பிள்ளை பார்க்குறீங்க, பள்ளத்தை பார்ப்பீங்களா, டாப்பை பார்ப்பீங்களா? என்னங்க, அது பள்ளத்தில் போயிட்டு என்ன பண்ணுவீங்க? பள்ளத்தை பாருங்க, அது டாப்பில் வந்துடும். நாங்களாம் பள்ளத்தில் இருந்து தான் இனி டாப்பில் வந்திருக்கிறோம். ஆமீன். பரவாயில்ல. பாஸ்டர்மாக்க ரொம்ப நன்றி. எப்படி கல்யாணம் பண்ணீங்க நீங்கள்? ஒரு பாஸ்டர் நான் 5 வருஷமாக பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. போகாத இடம் இல்லை, பார்க்காத இடம் இல்லை. எல்லாம் சொல்லுவாங்க, ஐயா சொல்லுவார் நல்ல பையன், இப்படி சொல்லுவார். என்னுடைய 3வது மகன் சொல்லுவார், எல்லாம் பார்ப்பாங்க, நல்ல நல்ல பையன், நல்ல பிரசங்கெல்லாம் பண்ணுறாரு, ஜெபிச்சு சொல்கிறேன்னு சொன்னாங்க. யாருமே ஜெபிக்கவே இல்லை. இந்த அம்மா தான் ஜெபிச்சு சொல்லியிருக்கிறாங்க ஐயாவுக்கு. புரியவே இல்லை. வரவங்களாம் சொல்லுவாங்க, வருவாங்க, பார்ப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறோன்னு சொல்லுவாங்க. அப்படி இருங்க. ஏன்னா எங்கே இருக்கிறோம்? ஆமீன், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் ஆண்டவர் ஆண்டவருக்கு தெரியும்.